எங்கள் கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்றுமே நான் கேட்கல. கமல் சாரி லக்ஷ்மி கோச் பண்ண சித்தப்பான்னு கூப்பிடணுமா? ஸோ அவங்க இல்லை, அதனால கமல் கூப்பிடலாமா? ஓகே, ஏதாவது கூப்பிடணுமே. பாருங்க பின்னாடி இத்தனை பேரும் கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் 2 கேள்வியை படிக்கிறேன். இல்லை ஒரு கேள்வியை படிக்கலாமா? ஒன்றா படிக்கலாம். யாரும் கண்டுபிடிக்கலாம். ஜாக்சன் துரையா நடிக்கலாம். ஃப்ளெச்சராக நடிச்சிருக்கேன், அதனால ஜாக்சன் துரையா நடிக்கலாம். கப்பலுடைய தமிழன் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் சுப்பிரமணிய சிவாவா நடிக்கிறேன். ஏன்னா எங்கள் அண்ணாச்சி சண்முகநாச்சி பண்ண ரோல் திருப்பி நடிக்கிற ஒரு சரித்திர வாய்ப்பு. அவ்வளோதான். அந்த ஜெயிலில் போய் போனதுக்கப்புறம் அவரை பார்க்குற சீன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை ஞாபகம் வந்துருக்கு நினைக்கிறேன். ஐ திங்க் தமிழ் சினிமா லவர்ஸ் வில் ரிமெம்பர் தட் சீன். 2வது கேள்வி, சேம் பர்சன் இஸ் ஆஸ்க்ட். இந்திய சினிமாவின் நூற்றாண்டில் மிகச்சிறந்த பரிசாக நீங்களும் ரஜினியும் சேர்ந்து நடிப்பீர்களா? ஆமாம் என்றால் நன்று, இல்லை என்றால் ஏனுங்கோ. அப்படியா? சரி, இதுல பரிசு உங்களுக்கு எங்களுக்கு வெறும் அப்ளாஸ் மாத்திரம் போதாது. எங்களுக்கு கொடுத்துட்டா படம் எடுக்கிறதுக்கு இதுக்காக தான் நாங்கள் நடிக்காம இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரீயா நடிக்கலாம். அதுக்கு எங்களுக்கு வசதி வரும்போது பண்ணிடுறோம். எனக்கு அதுவும் இல்லை, அவர் எப்படியோ தெரியாது. இந்த 2 கேள்வி யார் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. ஏனுங்கோன்றதுனால வேற ஏதாவது? இல்ல இல்ல, அது நம்ம போட்டது. கரெக்டா தான் போட்டாங்க. அப்படி கேட்பாங்க. இல்ல, எனக்கு இந்த இது கன்னத்துல குழிவில கேட்பாங்க. ஓ, ஸ்ரீபிரியா கேட்டிருப்பாங்க. க்ளூ கொடுத்து தான் வின் பண்ணாரு. சொன்னால இந்த பிரைஸ் கிடையாது உங்களுக்கு. அடுத்த 2 கேள்வி கொஞ்சம் குட்டக்க மண்டக இருக்கு, எனக்கே புரியல. இந்த ஸ்டேஜ்ல ஏஜ்ல உங்ககிட்ட புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி, ஆனா அது என்னவா இருந்தா பதில் சொல்ல உங்களுக்கு தடுமாற்றமா இருக்கும். பிரச்சனை என்னன்னா, நான் அவர்கிட்ட புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி, ஜாலியா இன்னொரு கேள்வி கேளுங்க, உடனே அப்படியே டென்ஷன் ஆயிட்டார். காலையில இருந்து எழுதி அமைச்சிருக்காரு. எனக்கும் புரியல. நான் சொன்னேன் இந்த கேள்வி கேட்டா உத வாங்குவேன் நான் அப்படின்னு. இந்த ஸ்டேஜ்ல இந்த ஏஜ்ல உங்ககிட்ட ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி, அது என்னவா இருந்தா பதில் சொல்ல உங்களுக்கு தடுமாற்றமா இருக்கும். எந்த கேள்விக்கு பதில் சொல்ல தடுமாற்றமா இருக்கும்? ஏஜ், தடுமாற்றம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தடுமாற்றாங்க. கேள்வி என்னன்னு அவர் புரிஞ்சு கேட்டாருன்னா தடுமாற்றம். ஐ திங்க் அவருக்கு அந்த கேள்வி வரல, அவருக்கு கேட்க தெரியல, ஆர் ரொம்ப பிஸியா இருந்தார் ஷூட்டிங்ல. என்னமோ சொல்ல வந்துட்டு அப்படியே மூடி மழுப்பிட்டாரு நினைக்கிறேன். சரி, அதான் இல்ல. ஐ திங்க் வாட் ஹி வாண்ட்ஸ் டு டு இஸ் பதிலே இல்லாத கேள்வி ஒன்று கேட்டே ஆகணும்னு கேட்டிருக்கேன். இல்ல அப்படி இல்ல, சம்திங் சம்டைம்ஸ் யூ லைக் பதிலே பிரமிச்சு போற மாதிரி. இல்ல பிரமிச்சுட்டேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அதை பார்த்த உடனே என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு நமக்கு தெரியல பாருங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருக்காரு. அடுத்த கேள்வி அவரே தான். முதல் கேள்விக்கான பதில் எங்களுக்கும் புரியும்படியா சொல்றதா இருந்தா அது எப்படி இருக்கும், இல்ல அதையே காமெடியா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. இவர் கூட சண்டை வச்சுக்கூடாது. குண்டக்க மண்டக்க, அதுவும் வடிவேலோட சேர்ந்து ரொம்ப குண்டக்க மண்டக்க பண்ணுவாரு. அவர் யாரும் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். இல்ல தெரியல. பார்த்திபன் இருக்கும் நினைச்சேன். தனியா பார்த்து வச்சுக்கலாம். சொல்ல வேண்டிய பதில் தான் நான் தனியா சொல்றேன். அடுத்து ஒருத்தர் வந்து 4 கேள்வி கேட்டிருக்காரு. If director and cameraman are like husband and wife, who is the other woman? இல்ல, இங்க ஒரு அர்த்தநாரி உட்கார்ந்து இருக்காரு, பாலு மகேந்திரா. You tell me. அதாவது டைரக்டரும் ஒளிப்பதிவாளரும் கணவன் மனைவி மாதிரி அப்படின்னா ஹூஸ் தி அதர் வுமன் தாங்க. நான் தான் இங்கேயே ஒரு அர்த்தநாரி உட்காந்துருக்காரு, 2 பொண்ணு அவர்கிட்ட கேட்கலாம். ஐ திங்க் அவருக்காக சேர்த்து நான் பதில் சொல்றேன். அவர் பல கேள்விகள் கேட்டிருக்கேன். இதுல இட் டிபெண்ட்ஸ். நான் அவர் 2ஆவும் திடீர்னு புருஷனா இருப்பாரு, திடீர்னு பொண்டாட்டியா மாறிடுவாரு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஹி வாண்ட்ஸ் டு டூ. தட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். When he goes
On the sets, he lights it up there, he's the cameraman. Then he'll totally forget the cameraman. It's not about the shot. It's about what is in the frame. I don't know how he managed to dissect this both, because how unselfishly I saw and I learned it from him. I used it as an actor and a director. I learned it from him. So there is no other woman now. Okay. You said film festivals are temples of learning. Coming from an atheist, is it pat on the back or a kick in the butt? Well, depends on the butt and the back. Some needs kicking, some needs patting. So what I think is, when I say where lawyers learn their trade in England, it's called the inner temple. You don't have to be a believer to. We have many temples without gods. So what I meant is for you to understand a nation where it puts God above everything else. I thought I wanted to tell them what I believe is above everything else for me in my small world. That's what I meant. I didn't mean God. Please don't take offense. I don't believe in it. The third question from the same person. Sequels in Neram idu. Krish 3, Doom 3, Vishwarupam 2. இதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் 2, கமல்ஹாசன் 2 முடியுமா, நடக்குமா சீக்வல்? இருந்தாகணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். பேர் மாறுமே தவிர எல்லாம் அடுத்த தலைமுறை வரும், எங்களை விட சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய. சச்சின் வந்து ஒத்துக்குவாரா? நெக்ஸ்ட் விராட் கோலி சச்சினோட பிளேஸ்ல வருவார். அது மாதிரி கமல் ஏதாவது ஒருத்தராவது கண்ணுக்கு தெரியுறாங்களா உங்களுக்கு? somebody who's taking risks, கஷ்டப்படுறாங்க. என்னுடைய சுயநலத்தில் தெரியாமல் போகலாம், ஆனால் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்நேரம் வந்திருக்கணும். இந்நேரம் என்னுடைய நடிப்பை பார்த்து விமர்சித்து இதெல்லாம் உணவு என்ன இன்னாதையே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கலாம். அது எனக்கு கேட்காது. நாலாவது கேள்வி அவர் இங்கிலீஷ்லேயே கேட்டாரு, நான் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். 133 வயது சினிமா கேமராவின் உற்பத்தி நிறுத்தப்பட்டு விட்டது. கேமராவின் உற்பத்தி, they are not producing, making cameras anymore. நம் பழைய நண்பன் கைவிட்டு போனது போல் தோன்றுகிறதா? Have we lost an old friend? The Airflex camera and Mitchell camera where we used to shift, it's all gone. கலை மாறாது, கருவி மாறும். வாழை இழந்த கை போரையும் இழந்ததாக எண்ணி பெருமிதம் கொள்ள வேண்டும். வாழ் பண்ற வித்தை மறந்து போச்சுன்னா போரே நின்று போச்சு. சினிமா மாறும், சினிமா ஊடகம் மாறும். நானும் பாலமகேந்திராவும் பூஜித்த சினிமா வேறாக மாறும், யூடியூபா மாறும். எல்லாரும் சினிமா பண்ணுவாங்க. தனியா பிலிம் இன்ஸ்டிடியூட் போய் படிக்க வேண்டாம், எல்லார் கையிலையும் இருக்கும். கவிதை மாதிரி யார் நினைச்சாலும் எழுதலாம், அதுவாகவும் மாறலாம். அந்த ஊடகங்கள் வரும் பொழுது எங்கள் ஊடகங்கள் பழையதாகும். இப்பவே என்னுடைய 2C BV ஆசையா வாங்கினேன் நான். I used to call it my BV first, because that's the first, you know that நான் கார் வாங்கல, ஃபர்ஸ்ட் கேமரா தான் வாங்கினேன். ஸோ தட் 2C BV ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு சூப் ஊற்றி குடிக்கலாம், இல்லை செலுத்துல. சூப் ஊற்றி குடிக்கலான்றாரு 2C BVல. இப்போதைக்கு அவ்வளோதான், அதுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்ல. பட் அதோடைய தேவை இன்றைய நேரத்தில் இப்போ பாலு சாரும் இப்போ வந்து டிஜிட்டல் கேமரா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இட் வில் ஹேப்பன். செல்ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன்னு இருந்தாரு, இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உள்ள இருக்கிற ரகசியத்தெல்லாம் சொல்றேன். Do you find it comfortable reading on a Kindle? On an e-book? Yeah. Sorry, I'll read it on rocks, I'll read it on Kindle, I'll read it from anywhere. As far as I can read, that's fine. Okay, so technology பெரிய கைதட்டல் வரவேற்பு இவர்கிட்ட இருக்கு. பண்ணவே முடியாது. I used to think of all that. There was a time when we all felt that only black and white photography is the only photography. But it's a belief. Some people have so much love for it that they don't want anything else to replace it. But I don't mind. For me, it's the content. இவ்வளவு 4 கேள்வி கேட்டுட்டார்ல, அவர் யாரும் கண்டுபிடிக்க முடியுமா?
தெரியும். ரொம்ப ஃப்ரெண்டு, அடிக்கடி பறந்து வந்துடுவார். பக்கத்து ஊர்லேயே இருக்காரு, பறந்து வந்துடுவாரு. நீங்களும் போவீங்க அவரை பார்க்கறதுக்கு, 2 பேரும் சேர்ந்து எழுதுவீங்க. photographs. Oh, Ramesh. Ramesh Arvind, yes. Thanks, Ramesh Arvind. Lovely. Kindle பத்தி கேட்டது. இல்ல அது நான் கேட்டேன்ப்பா. தவறு இல்ல. Okay. அடுத்தது ஒரு யங்ஸ்டர் கேட்டிருக்காரு. You know, when we ask people to send questions or give questions, they have paragraphs. அவ்வளோ கேள்வி இருக்கு உங்ககிட்ட. ஸோ தசாவதாரம் எடுத்த உலக நாயகன் இயக்குனர் அவதாரம் எடுத்ததற்கு யார் காரணம்? அதற்கு தூண்டுகோலாக இருந்த உந்து சக்தி எது? கேள்வியிலே பதில் இருக்கு. சக்தி தான். அவர் தான் வந்து என்ன எழுதணும்னு சொன்னதான், அவர் தான் டைரக்டர் ஆக போறேன்னு சொன்னதான். வழக்கமாக சொல்ல மாட்டாங்க. நான் 3rd அசிஸ்டன்ட் கிளாப் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போலேருந்து என்னை இப்போ என்னைக்கு எப்படி மதிக்கிறாரோ அதே மாதிரி அன்னைக்கு மதிச்சிட்டு இருந்தாரு. அதனால ஃபர்ஸ்ட் கிரெடிட் கோஸ் டு ஹிம். எங்கள் அம்மா என்ன டைரக்டர் அவர் வேணும்னு நம்பினாங்களோ இல்லையோ, சக்தி பிலீவ் தட் ஐ வில் பிகம் a director. தமிழ் திரையுலகை பல புதிய தளங்களுக்கு நகர்த்தி செல்பவர் நீங்கள். வர்த்தக ரீதியாக உங்கள் முயற்சி வெற்றியை சில சமயம் இழந்தாலும் உங்கள் வித்தகத்தை முதலாக வைத்து விடாமுயற்சியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தமிழ் சினிமாவை முன்னெடுத்து செல்வதில் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. எந்த நம்பிக்கை பல்லாண்டுகளாக உங்களை இயக்குகிறது? நான் என்ன சினிமா பார்க்க, நான் ஒரு சபரி மாதிரி, நான் சாப்பிட்டதுதான் நீங்க சாப்பிட்றீங்க. நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆதங்கப்பட்டேன். இங்கே இருக்கிறதுனால சொல்கிறேன், இந்த சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கிறது எவ்வளோ பெரிய கனவாக, எவ்வளவு தூரத்து ஒரு நினைவாக இது நடக்கும்னே நாங்கள்லாம் நினைக்கல. தேடி தேடி போய் படம் பார்ப்போம். பாலமேந்திர இதில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பார்த்த படத்தை பற்றி சொன்னாங்கன்னா கேள்வி ஞானத்தில் அந்த படத்தை கற்பனை செய்து கொள்வோம். ஏன்னா அதை பார்க்கும் வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு தெரியாது. கிரேன்ஸ் ஆஃப் ஃப்ளைங்னு ஒரு படத்தை பற்றி சொல்வார், இன்னொரு படத்தை பற்றி சொல்வார். அதை என்னைக்கு பார்க்க போகிறோம்னு தெரியாது. ஏங்கி கொண்டிருந்த ஒரு காலம், ஒரு சாரா டெசர்ட் மாதிரி இருக்கும், தூரத்தில் தண்ணி மாதிரி தெரியும், அது தண்ணியாக இருக்காது. சில தமிழ் சினிமாக்கள் அப்படியும் இருந்திருக்கின்றன. பட் தேடி தேடி போய் சினிமா பார்த்து அது இதெல்லாம் ஓடாதுன்னு சொன்ன போது அதை ஓட வைக்க முடியும். ஒரு தேசிய விருதும் ஒரு சில்வர் ஜூப்ளியும் சாத்தியம் என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருந்திருக்கிறேன் என்பதில் எனக்கு பெருமை. அதில் ஒரு முக்கியமான படம் வந்து பாலுமேந்திர அவருடைய படமே. வாய்க்கடிய பேசிட்டு எல்லாரையும் எப்படி எடுக்கணும் எப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் செய்யாத ஒரு கூட்டமாக மாறாமல் செய்து காட்டும் வாய்ப்பை எங்களுக்கு மக்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த சந்தோஷம் அப்ப கிடைச்ச அப்ளாஸுடைய ரீகாலம் தான் இன்னி வரலும் ஓடிட்டு. இந்த 2 கேள்வியும் கேட்டது சூர்யா. அடுத்த கேள்வி ஃப்ரம் அ ஃபில்ம் மேக்கர். இப்போ நீங்க பாலுமேந்திர சார் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அவரோட படத்தை பத்தி நம்ம சமீபத்தில் பேசிட்டு இருந்தோம். ஒரு ஃபெஸ்டிவலுக்கு எந்த படத்தை அனுப்பலாம் அப்படின்னப்போ அவர் படத்தை அனுப்புங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. Why அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். அதோட சம்மந்தப்பட்ட கேள்விதான். What makes this particular art form stand out? Some films which we thought were path-breaking some years back look very dated and tacky now. Same with performances. But some of the older, other old films look absolutely relevant even after decades. What is your magic ingredient? How does one aim for something that is relevant beyond today? I don't know. I think it just happens with what you read, what a filmmaker reads, who taught him cinema, all that matters. Like there are certain movies like Closely Watched Trains by Zeriman. I saw him this time at the festival. I was shocked to see he was all white and old, because I still remember the film as a very young film. Even today, his films are still young. It's still young, and many films. Not all the films that we make. I've made 200 plus films. You cannot put all of them in a bracket, because some will never ever be remembered. They were just part of my paying income tax. So சில படங்களை உங்க படங்களை பின்னாடி பார்க்கும்போது கூட you think they are dated.
உங்க படங்களை பார்க்கும்போது இட்ஸ் டேட்டட் அப்படின்னு. It's dated. If I had a delete button, I'll delete it. ஓகே, இந்த கேள்வியை கேட்டது மாப்பிள்ள மணிதான். Sometimes Kamal calls Mali Mapla just to irritate him. So, Nala Mapla தான் இந்த கேள்வி கேட்டார். Mani Ratnam asked this question. Next is a very, very peculiar question from a man who brings you melodies. But melodies. அழகான சுகமான சங்கீதத்தை கொண்டு வர வந்து காரணமா கேள்வி கேட்டிருக்காரு. How can we address the hypocrisy and the farce of our films being censored? Why cannot we present the script before shooting starts to the censor board? How are we sure that the people viewing the films in the censor board are qualified critics or people who have a sense of basic cinema, like differentiating between camera and a projector? யார் கேட்டது? நான் சொல்றேன், பதில் சொல்லுங்க bro. ஓகே. உங்களுக்கு நிறைய குரல் கொடுத்தவர். உங்களுக்கு நிறைய குரல் கொடுத்தவர். Right. Okay. So S.P. Balasubramaniam. You know, very unusual question coming from a musician about censorship. Yeah, but I know he suffered a lot with the one censor, but I'm yet to go to censor with my Vishwarupam too, but that doesn't matter. This is a voice that has to be raised, and this is a great forum. People who are qualified should be there in the censor. The industry should take the responsibility of censoring itself. Which answers the question that right now they are not qualified. They like cinema, but that is not everything. They like to watch movies, and there are censor board officers sometimes who tell young filmmakers, you could make the film shorter. What are you doing? I mean, it's ridiculous. And all political parties want one member from the section coming in. It's wrong. That's not how art should be portrayed. And they will laugh at us in another 100 years. Believe me, if we don't mend this. Slowly it's getting more and more dangerous. I'll ask you the paper is missing in this. The sheets of But do we have a print for the film today? I'm just saying, when we don't have something we அடுத்தது ஒரு peculiar question. உலக சினிமாவிலிருந்து தமிழ் சினிமா விலகி இருக்கு. உடம்பிலிருந்து கண்ணு தனித்து போயிருக்குமா? உலக சினிமாவுடன் தமிழ் சினிமா ஏன் ஒட்டல? ஒட்டுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? இன்னொரு தடவை படிக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. உலக சினிமாவிலிருந்து தமிழ் சினிமா விலகி இருக்கு. உடம்பிலிருந்து கண்ணு தனித்து போயிருக்குமா? உலக சினிமா மாத்திரம் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஓகே. கொஞ்சம் தமிழ் சினிமாவுக்கு ஒன்றரை கண்ணு. இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் பார்க்குறேன், அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லை, அதை கேள்வி பண்ணக்கூடாது. கண்ணாடி போட்டால் சரி ஆகிடும். ஜெயேந்திர ஒரு டேக்லைன் சொன்னாரு ஃபெஸ்டிவலுக்கு. ஜெயேந்திர அக்கற ஒரு டேக்லைன் சொன்னாரு, உலக சினிமா பார்த்து ரசிக்கலாம், காப்பியம் அடிக்கலாம். ஆமாம்மா, அது நாங்கள்லாம் வந்து கேசன தேட்டர் வாசல்ல தேங்காய் 2 பேர் எடுத்துட்டு போவாங்க, யார் உடைக்கிறதுன்னு சண்டை. நான் தான் ஃபர்ஸ்ட் உடைப்பேன்னு அங்கேயே முடிவு பண்ணிடுவாங்க. இப்பெல்லாம் காப்பி ரைட்ஸ் கிடையாது. உடம்பிலிருந்து கண்ணு தனித்து போயிருக்குமா? உலக சினிமாவுடன் தமிழ் சினிமா ஏன் ஒட்டல? ஒட்டுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, பண்ண போறீங்க கேட்டிருக்காரு. உரிமையோட கேட்டிருக்காரு. நான் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாரும் செய்யணும், எல்லாரும் நிறைய சினிமா பார்க்கணும். அதுதான் இந்த வாய்ப்பு.